Hi friends, welcome to Krithika Designs. இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான டிசைன் இல்லை, ரொம்பவே சிம்பிளான வேலை ஒரு பிரைடல் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வெறும் பீட்ஸ் மட்டும் வச்சு தான். பீட்ஸை மட்டும் வச்சு அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் பீட்ஸ் எங்கேயுமே காணமேன்னு பார்க்குறீங்களா? இது நம்மளோட டிசைனோட ரிவர்ஸ் சைடு. இதோ நம்மளோட பீட்ஸ் வச்சு டிசைன் வந்தாச்சு. அங்கங்கே ஃப்ளவர் மோட்டிவோட ஒரு கொடி டிசைன் வச்சு தான் நம்ம இந்த டிசைன் ஃபில் பண்ணியிருக்கிறோம். பீட்ஸ் மட்டும் வச்சுருக்கறனால நம்மளுக்கு மெட்டீரியலும் அதிகமாக தேவைப்படாது. ஆனால் ஒர்க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிஜமாகவே அழகாக இருக்கும். ஸ்லீவ் ஃபுல்லுமே அடைச்ச மாதிரி நீட்டாக இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் பேட்டர்ன் ஒரு ஹாஃப் பேட்டர்ன் மட்டும் நான் ஒரு பேப்பரில் எடுத்துகிட்டு நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே கொடி ட்ரா பண்ணியிருக்கிறேன். இதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இந்த பேப்பரை திருப்பி வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நான் கார்பன் ஷீட்டு வச்சு தான் நான் ட்ரேஸ் பண்ணுவேன். இப்படி ட்ரேஸ் பண்ணும்போது அந்த மேல் பக்கம் ஹார்ம் ஹோலில் பார்த்திங்கன்னா அந்த குழி எடுப்பாங்க இல்லையா, அந்த ஃப்ரண்ட் சைடு ஜாயின் பண்ணுறது பக்கம் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் டிசைன் நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம டிசைன் போடாமல் விட்டுறலாம். அவ்வளோதான். அதுக்காக நம்ம ஃபுல் பேட்டர்னும் ஃபுல் ஸ்லீவும் ட்ரா பண்ண வேண்டியதில்லை. இந்த டிசைன் எப்படி ஃபுல்லுமே வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இதே மாதிரி எப்படி ஈஸியாக ட்ரா பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் எல்லோ கலர் கார்பன் வச்சு தான் ட்ரேஸ் பண்ணேன். இந்த ப்ளவுஸ் கலர் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ ஆரஞ்சு ஷேடு மாதிரி இருக்கிறனால நான் ட்ரேஸ் பண்ணது வீடியோவில் கரெக்டாக தெரியல. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த லீஃப் மாதிரி வருது இல்லையா, பாதி லீஃபில் வெறும் பீட்ஸ் மட்டும் வச்சுட்டு சில லீஃபில் மட்டும் அங்கங்கே ஸ்டோன் வச்சுருக்கிறேன். சேரீ ரெட் கலருங்கிறனால ரெட் கலர் ஸ்டோன் கொஞ்சம் அங்கங்கே வச்சுருக்கிறேன். இப்போது மீதி அந்த கோடி ஃபுல்லுமே நம்ம சுகர் பீடை வச்சு தான் நம்ம அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறோம். அந்த ஃப்ளார் இருக்குது இல்லையா, அந்த ஃப்ளார் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக தெரியணும் அப்படிங்கிறக்காக அது மட்டும் நான் கட் பீடில் கொடுத்துருக்குறேன். நடுவில் பார்த்தீங்கன்னா கிளிப் ஸ்டோன் ஃபிட் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் கட் பீடில் கொடுக்கும்போது அது மட்டும் லைட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளிட்டராக தெரியும் கட் பீடுங்கிறதுனால. அதனால் ஃப்ளாருக்கு மட்டும் நான் கட் பீடு கொடுத்துருக்குறேன். இந்த பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறங்கிற வீடியோ நம்ம நிறைய போட்டிருக்குறோம். நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்மகிட்ட டுட்டோரியல் வீடியோஸுமே நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் ஆரி ஆன்லைன் கிளாஸ் வேணும்னாலும் எனக்கு கிருத்திகா ஆரி ஒர்க் டிசைன்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். சுகர் பீடில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கேயுமே அந்த கட்டான ஃபீல் வராது. அப்படியே லைனாக ஃபார்ம் ஆகி கேப் இல்லாமல் வந்துடும். ஆனால் கட் பீடில் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி அங்கே எப்படின்னா ஒரு கட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கட் பீட்ஸ் நல்லா ஒட்டி வராது. நடுவில் லைட்டாக கேப் விட்டு விட்டு தான் வரும். நம்ம ஒரு லைனில் மாதிரி போடுறோம் அப்படின்னா நம்ம 2 பீடு வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஷார்ப் எட்ஜ் வரும்போது நம்ம ஒரு சிங்கிள் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு தான் நம்ம டைரக்ஷன் மாற்றணும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாருக்குள்ளே பார்த்திங்கன்னா சேரீ கலர் ரெட் கலர் இல்லையா, அதனால் ரெட் கலர் த்ரெட்டில் சும்மா க்ராஸாக ஃபில் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஸ்லீவ் பாட்டு முடிஞ்சது இல்லையா. இப்போது ஃப்ரண்ட் நெக்கு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஊற்று பாருங்கள். அந்த ஃப்ளாரு அதுக்கு மேலே 2 கொடி இது தான் போட்டிருப்பேன். இதை ஒரு சின்ன பேப்பரில் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு கார்பன் ஷீட்டையும் சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நம்ம இப்படி தள்ளி தள்ளி வச்சே நம்ம நெக்லைன் ஃபுல்லுமே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம நெக்லைன் ஃபுல்லும் வரைஞ்சி அது நிறையா ஃப்ளார் போட்டு கொடி போட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நெக்லைனுக்கு சென்டரில் மட்டும் 2 சைடு கொடி போடுற மாதிரி இப்போ வரும். அது மட்டும் பார்த்துக்கோங்க.
அவ்வளோதான். நெக்லைனும் இதே மாதிரி தான் ஃபில் பண்ணியிருக்கிறேன். ஸ்லீவும் இதே மாதிரி ஃபுல்லுமே ஃபில் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த ஈஸியான டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.